டேய், மரத்துலேருந்து கீழே விழுந்து சராசரி தானே மிச்சம். எங்கள் அம்மா என்னை எப்பயுமே குரங்குன்னு சொல்கிறாங்கடா. அதுக்கப்புறம் நான் சயின்ஸ் டீச்சர் சொல்கிறாங்க நம்மளாம் குரங்குலன்னு வந்தோன்னு. ஆனால் ஏன்டா என்னால் மட்டும் மறையவே முடியல? ஆமாம், பிக்மி மார்மோஸ்னு ஒரு குட்டி குரங்கு இருக்குது. அது ஒன்னோட ரொம்ப குட்டி. எவ்வளோ பெருசுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடல்ட் மென்னோட கை விரல் அளவுக்கு தான் இருக்கும். அது ரொம்பவே குட்டி. அதோட குட்டி அப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? இதான் பக்மி மார்மோஸ். இதோட குட்டி இதோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? இது இதோட குட்டி. இது பெரிய மரத்தில் கூட ரொம்பவே ஸ்பீடாக ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னே ஒரு பழமொழியே இருக்குது. அது இதுக்குன்னு இல்லை, இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பழமொழி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அந்த மாதிரி தான் இதுவும். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்பவே ஸ்பீடாகவும் வேகமாகவும் இருக்கும். இது சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் நிறையா வரும். மற்ற இடத்துலையும் இருக்கும், ஆனால் அதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அடா பாவி, இது கூட போய் என்ன கம்பேர் பண்ணுறியடா? இதனோட அநியாயத்துக்கு இவ்வளோ குட்டியாக இருக்குது. டேய், டவுன்லோண்ட் ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துடு. உங்கள் மரம் தெரியாத ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.